ஐசலக்கா ஐயோ சோலி முடிச்சு ஒழுங்கா உருப்படியா சொல்ல மாட்டியா? இப்ப தவிர நான் இப்பயே சொல்லி முடிக்கல. ஹாய் சுட்டீஸ், வெல்கம் டு டாடா கேமிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரோப்ளாக்ஸோட ஒரு கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். இது ஆன்லைன் கேம். ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணி பார்த்தோம், ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இது ஸ்கூல்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறது அந்த கேம். ஆனால் ரொம்ப ஃபன்னாகவும் த்ரில்லாகவும் இருக்கும். ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்கூல்லேருந்து தப்பிக்கிறது தானே கேம்னு சொன்னேன். இங்கே என்ன கொரட்டா சவுண்ட்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு? கரெக்டாக தான் கேம் தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கியா இல்லை வேற எதுவும் கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கியா? யாரா அவன் ரூம்குள்ளே கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்கிறது? கரெக்டாக இங்கே தான் வந்திருக்கோம். கொஞ்சம் முன்னாடி போய் யாரும் தெரியும். என்னது இது? கிளாஸ் ரூம் சாரே தூங்கிட்டு இருக்காரு. அதனால தான் இந்த ரூம்லேருந்து தப்பிக்குன்னு சொல்லியிருக்குது. ஆமாம் மணியெல்லாம் இருக்குது, வா தப்பிச்சிருவோம். என்ன தப்பிச்சலான்னு சொல்லிட்டு வந்து கதவு கிட்ட கேட்டிட்டு இருக்க? அவன கதவு திறந்தா வச்சிருக்க போறான். அவன் கண்டிப்பாக கதவு திறந்து வச்சிருக்கான்னு தெரியும். கதவுக்கு வெளியே என்ன இருக்கு, என்ன பார்க்க முடியும்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். யாரும் இல்லை, தப்பிக்க பார்ப்போம். அதுக்கு மேலே இந்த போர்டை பற்றியா? ஏன் போர்டில் என்ன எழுதி போட்டிருக்கு? தொந்தரவு செய்யக்கூடாது, தப்பிக்கக்கூடாதுன்னு 3 ரூல் வரை எழுதி போட்டிருக்கான். யாருக்குன்னு தெரியல. இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் சார் வெளியே தப்பிக்க எழுதி போட்டிருக்கான் போல. வேறு மேலே சிசிடிவிலாம் வச்சிருக்கான். ஆனால் வச்சுட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான். சரி, நம்ம தப்பிச்சிருவோம். இவன் யாரு சுத்திட்டு இருக்கான்? தூங்கிட்டு இருக்கானே, அவன் எப்படி சும்மா விட்டுட்டா போகிறது? அதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சுட்டு போவோமா? செஞ்சா எந்திரிப்பானா? நம்ம எப்படி தப்பிச்சு போகிறது அதுவும் தெரியலையே. நீ அவங்கிட்டே நின்றுட்டு இருந்தா எப்படி நம்ம தப்பிக்க முடியும்? இங்க மேலே இடம் இருக்கு பாரு, வா இந்த டெஸ்க்கை தூக்கி போட்டு மேலே ஏறி தவுவோம். இது மேலே தவுனா தப்பிச்சிடலாமா? டெஸ்க்கை போட்டுட்டோம், மேலே கரெக்டாக தப்பிடலாமா? ஐசலக்கா உள்ளே வந்தாச்சு. ஆஹா, என் தப்பிக்கிற ரூட்டா? கூட ஒருத்தர் இருந்தானே, அவனை எங்க? டேய் எங்கடா இருக்க? ஆளையே காணா. என்ன அங்கேயே தூக்கிட்டு இருக்கான்? டேய் அங்கே வழி இல்லைடா, நான் பார்த்துட்டேன். அதுக்காக திறக்காது. அந்த இடத்துல மிதக்குறான். வேணாம், நம்ம தனியாகவே தப்பிச்சு போவோம். அவன் ஒன்றும் மிதக்கல, கீழே அவன் டெஸ்க் போட்டிருக்கான். நம்மளுக்கு அது தெரியல. என்ன இந்த பக்கம் இவ்வளோ பெரிய இடம் இருக்கு? அங்கே பாரு, இன்னொருத்தர் இருக்கான். என்ன கிளாஸ் ரூமில் பெரிய இடமா இருக்கு? இதில் தப்பிக்கணுமா? ஃபர்ஸ்ட் ஒரு ஜம்ப். ஐசலக்கா ஐயோ, இதை கூட உன்னால் ஒழுங்காக ஜம்ப் பண்ண முடியாதா? ஒழுங்காக தவ்வே. அவனை பார்த்துக்கிட்டே சரியா தப்பலை, கீழே விழுந்தாச்சு. உடனே ரொம்ப பேசுகிறேன். இப்போ பாரு, இப்படி தப்பனை பற்றியா? இப்படியே தப்பி போயிடுவேன். பின்னாடியே வா. இங்கே பேர் முன்னாடி நின்றுட்டே இருக்கான். டே இருறா, நானும் வரேன். இது என்ன சின்ன பாதையாக இருக்குது? வேகமாக போனால் கீழே விழுந்துருவோம். மெதுவாக போவோம். இப்போ தப்புறேன். டே முன்னாடி போகாத. எங்கிட்டு போனா? இந்த பக்கம் வழியே காணா. இங்கே இருக்குது. இங்கே இப்போ வேகமாக போய் தப்புனோம்னா தப்பியாச்சு. அப்பாடா, எவ்வளோ விழுக்கலை. விழுந்தோம்னா இதுக்கு 2 திருந்துட்டு வா. என்ன வழி கண்ணுக்கே தெரியுமா? ஏனிப்படி வந்துருச்சு. ஏனிப்படி ஏறினா தப்பிச்சிடலாமா? சின்ன கிளாஸ் ரூம் வந்தோம்னா இவ்வளோ பெரிய இடமா போய்கிட்டு இருக்கு. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஏதாவது ஓப்பன் ஆகுதான்னு பார்ப்போம். என் கிளாஸ் ரூம்ல இருந்து தப்பிக்கலான்னு கூட்டு வந்து இவ்வளோ பெரிய இடத்துல மாட்டி விட்டுருக்கியே. எனக்கு மட்டும் தெரியுமா அப்படின்னு மாட்டுவோன்ட்டு. சரி, பட்டன் ப்ரெஸ் பண்ணாமே. அடுத்து என்ன பண்ணணும்? இந்த ஃபேன் காத்துலேயே பறக்கணும்னு நினைக்கிறேன். நினைக்கிறியா? சூப்பராக பறக்க முடியுது. பறந்துட்டே இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஐசலக்கா என்ன இறங்கிட்டான்? அப்படியே பறந்துட்டே தான் சூப்பராக இருக்குன்னு பார்த்தேன். கொஞ்ச நேரம் தான் ஃபேன் விடும் போல. நீ வேணா வெளில போயிட்டு ஃபேன் வைக்க வேணா ஏற்பாடு பண்ண. நான் மட்டும் வெளியே தப்பிச்சு ஓடிட்டேன்னா திரும்ப இங்கே வர போகிறேன். இங்கே வர்றதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா? இப்படியும் தப்பிக்கணும். இந்த ஏணி ஒன்று இருக்குது, ஏரியாச்சு. மேலே அம்புக்குறி இருக்குது. இதுக்கு இந்த பக்கம் ஓடுறான். பட்டன் ப்ரெஸ் பண்ணணுமா? பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அது மேலே கொண்டு போகும் போல். அங்கே போய் லிஃப்ட்டு என்ன தவிக்கிட்டு இருக்கான்? மாட்டிக்கிட்டானா? மேலே பறந்துட்டான். இப்போ நம்ம தவிடுவோம். நம்மளும் மேலே வந்தாச்சு. அவனுக்கு மேலே ஓட பார்ப்போம். இங்கே வந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான். வேடிக்கை பார்த்துட்டு போகிறான். ஐசலக்கா வா, நம்ம முதல்ல தப்பிப்போம். இந்த ஸ்கூலுக்கு பைப்பாக கட்டி வச்சது யாருக்கு உதவுதோ இல்லையோ, நமக்கு நல்லா உதவு தப்பிக்கிறதுக்கு. 2 பைப்பாக கட்டியிருக்காங்க. ஓடுறது ஈஸியாக இருக்குது. சிங்கிள் பைப்பாக இருந்தால் ஓடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே ஒரு டோர் இருக்குது. என்ன இங்கே மட்டும் தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கான்? அட்டைப்பட்டியாக இருக்குது. மேலே தப்பிச்சு போகணுமா? ஆஹா, ஏனி வேறு போட்டு வச்சுருக்காங்க. யாரும் தர நல்ல மனுஷனாக இருக்கான். ஃபஸ்ட்டாக வந்தாச்சு. சரி, கூடவே வந்தான். நீ வரியாடா? நேரில் ஏறிவாடா. ஏறிட்டான். வா. டேய் அவன் நம்மளை பிடிச்சிருக்கிறான். நீ வரவே வேணா, நீ வெளியே வேறு. நம்ம உள்ள போயிருவோமா? கொஞ்ச நேரத்துல நம்மளே தூக்கி வெளில போட்டுருப்பான். நம்ம முதல்ல தப்பிக்க பார்ப்போம். இது என்ன இருட்டான வழியா இருக்கு? பள்ள மாதிரி இருக்கு. தப்பிப்போமா? தப்பிரவா. ஒரே ஜம்ப்ல அங்கிட்டு போயிருவோம். கீழே விழுந்துட்டோம். இங்க வழி இல்லை, முட்டுச்சுந்தான் இருக்கு. ஒரே இருட்டாவும் இருக்கு. என்ன சொல்ற? ஒன்னு நம்பி தானே வந்த. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? எங்கயா தேடி பாரு, வழி இருக்க போகுது. எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டேன். ஃபுல்லாக இருட்டா இருக்கு, சவராக இருக்கு. கீழே மட்டும் ஏதோ வழி போகுது. கீழே ஓடி போய் பார்ப்போம். மேலே ஏற முடியல, கீழே போய் பார்ப்போம். கீழே போனால் ஒரு வழி தெரியுது. இங்கே ஒரு வழி இருக்குது.
என்ன முட்டுச்சந்தா இருக்குது, ஃபேன் மட்டும் இருக்குது. வேற எதுவும் வழி இருக்கான்னு பாரு. நான் அந்த ஃபேனை உடைச்சிட்டு உள்ள போவோம். இல்லை, அந்த ஃபேனை உடைக்க முடியல, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பக்கம் வலியும் இல்லை உடைச்சாலும். எந்த பக்கம் வலி தெரியுது? பின்னாடியே ஒரு வழியை வச்சுதான் இவ்வளோ நேரம் தேடிக்கிட்டு இருந்தியா? அங்கே வலிக்குன்னு எழுதியா போட்டிருந்தான். கீழே தொழுதுட்டோம். ஒரு வேற ஒரு வழிக்கு வந்துட்டோம். மேலெல்லாம் பார்த்தியில வலி இருந்தால் ஆரம்பர் போட்டிருந்தாங்க, எதுவுமே பண்ணலை. டோராக இருக்கே, இப்போ எங்கிட்டு போகணுன்னு தெரில. இந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? இங்கே ஒரு டோர் இருக்குது. நம்ம கிளாஸ் ரூமு உள்ள போய் தூங்கிட்டு இருக்கான் பாரு. இன்னுமே முடிக்கவே இல்லை. அங்கே பாரு தெரியும் பாரு, நல்லா கொரட்டோட தூங்கிட்டு இருக்கான். அவனை நார்மலா பார்த்தாலே சரிக்காது, இல்ல ஸ்னோமோல வேற பார்க்கறியா கன்றாவி. எனக்கு மட்டும் அந்த ஆளை ஸ்லோமோல பார்க்க ஆசையா? இன்னமும் தூங்கிக்கிட்டு இருக்கானேன்னு பார்த்தேன். சரி, இவ்வளோ நேரம் பைப்பில் புகுந்து காற்றுல பறந்து கஷ்டப்பட்டு வந்தோமே, கிளாஸ் ரூமே தாண்டாமல் இருக்கோம். என்ன சொல்ற? ஆமா, இப்பதான் இங்கேயே வந்திருக்கோமா? இவ யாரு இந்த பக்கம் ஓடிட்டு இருக்கா? இதோ சாவி இருக்கு, இதை எடுத்துப்போம். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இங்கே தான் வந்திருக்கோம். இனிமே இங்கேருந்து வெளில போகிறதுக்கு என்ன குட்டிக்கண்ணு அடிக்க வேண்டியதுன்னு தெரியலையே. எனக்கும் அதே கவலை தான். சரி வா, கையில் ஒரு சாவி எடுத்துருக்கோம், அதை ஓப்பன் பண்ணி ஏதாவது டோர் இருக்கான்னு பார்ப்போம். இந்த இருக்குது ஒரு லாக் ஒன்று ரெட் கலரில், இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஜிம் ஏரியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வா ஜிம்னாஸ்டிக் பண்ணலாம். அந்த குரங்கு வித்தியெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். வா முதல்ல தப்பிக்க பார்ப்போம். யாரும் ஜிம் ஏரியா தப்பிக்கன்னு இருக்காங்க. நான் இந்த ஏரியா பக்கம் வந்ததே கிடையாது. இங்கே இப்போ பாரு, தப்பிக்கிறதுக்கு எந்தெந்த ஏரியாலாம் வர வேண்டியதாக இருக்குன்னு. ஐயோ பாவம், இதுக்கு தான் ஜிம் பக்கத்தில் அப்பப்போ வந்து உடம்பு ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணும். உடனே பாரு, நீ ஃப்ளெக்சிபிளாகவே இல்லை. நீ இங்கேருந்து தப்பிக்கிறது கஷ்டம்தான். அவன் பார்த்து இவளையும் சேர்த்து தப்பிக்க கூப்பிட்டு வந்தா என்ன தப்பிக்க கஷ்டன்ற பார்ப்போம். யார் ஃபஸ்ட் வெளியே தப்பிக்கிறாங்கன்னு நம்மளும் பார்க்க தானே போகிறோம். நான் ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இங்கே எப்படி வெளியே போய் எனக்கு தான் தெரியும். அதனால நீ என்ன தப்பிக்க வச்சுதான் ஆகணும், நீ ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். நான் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்? ஒருவேளை நான் ஹெல்ப் பண்ணேன்னா இப்படி தள்ளி விட்டுருவேன். பாவி, கீழே தள்ளி விட்டியே. இனிமேல் நம்ம போகிறது எல்லாமே இந்த மாதிரி தான் வழி இருக்கும். ஸோ உனக்குன்னா எனக்கு நீ ஹெல்ப் பண்ணிட்டு போனால் தான் நான் தப்பிக்க முடியும். என்ன தனியாக விட்டுட்டு போவேன்னு சொன்னால் இப்படி தான் ஒன்றையும் போட மாட்டேன், நானும் போக முடியாது. 2 பேரும் இங்கே இருப்போம், அந்த வாத்தியாட்ட மாட்டிக்குவோம். சரியா? நீ மனுஷனே இல்லை தெரியுமா? இது சரியே இல்லை. நான் ஹெல்ப் பண்ணி தொலைக்கிறேன். வா. குட் கேர்ள், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணிடுவேன். சேர்ந்து தப்பிச்சுக்கலாம். சரியா? ஏன்னா என்னால் எல்லா இடத்துலையுமே கரெக்டாக போக முடியாது, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. அது மாதிரி உனக்கு நான் கரெக்டாக கைட் பண்ணுவேன். சரியா? நீ சைடில் தப்பு. எஸ், இப்போ இதுக்கு மேலே தவிரலாம். ஓகே, இனிமேல் தான் ரொம்ப க்ரூஷியலான டைம். இந்த மேலே ஏறின பிறகு நமக்கு எல்லாமே இந்த ஜம்பிங்காக வரும். அதில் கரெக்டாக ஜம்ப் பண்ணி போயிட்டோன்னு வச்சுக்குவேன், ஈஸியாக தப்பிச்சிடலாம். என்ன ஜம்பிங்காக வரும்னு அங்கே ஃபைட்டிங்காக வந்திருக்கு? ஜிம் வழியாக தானே வந்தோம், ஜம்பிங் மட்டுமா இருக்கும், ஃபைட்டிங் தான் இருக்கும். பட் ஜம்பிங் அதிகமாகவே இருக்கும். இந்த ஃபைட்டிங் தாண்டியாச்சு. இப்போ இந்த ஜம்பிங், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா மேலே ரோப்புக்கு மேலே ஒரு கம்பி வந்துடும். எஸ், வந்துருச்சு. இப்போ ஜாலியாக ரைட் போவோமா? ஜாலி. கம்பிலேருந்து கை எடுத்துட்டா முடிஞ்சிடும். ஜோலி. கரெக்டாக லேண்ட் ஆகிட்டியா? இங்கேருந்து தவ ஆரம்பிப்போம். அங்கே எல்லோ கலரில் ஸ்ப்ரிங் இருக்கா, ரெட் கலரில் ஆரோ மார்க் போட்டிருக்கா. டேய், நான் என்ன சொல்லியே முடிக்கலடா. சொல்றத முழுசா கேளு. இது ஒண்ணு ஏத்தாப்ப ஸ்ப்ரிங் இருக்கும், அங்க போய் கரெக்டா லேண்ட் ஆகணும். சேஃபா லேண்ட் ஆயிட்டேன். இது முதல்ல லேண்ட் ஆக சொல்றியா? ஆமா, இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்ப்ரிங்லயும் கரெக்டா லேண்ட் ஆவே. ச்சே, இது தெரியாம 2 தடவை கீழே வந்து அசிங்கப்பட்டனே. இப்போ பாரு எப்படி சூப்பரா லேண்ட் ஆகிட்டு இருக்கேன்னு. அச்சோ, ஒரே ஒரு ஜம்ப் தான் இருந்துச்சு, சேஃபா லேண்ட் ஆயிருக்கலாம். இனிமையாவது கரெக்டா ஜம்ப் பண்ணி நம்ம சீக்கிரமா இங்கேருந்து வெளில போகணும். இங்க முன்னாடி போனவன் கீழே விழுந்து கவனிச்சியா? நம்மள மாதிரியே கடைசி அவுட்டானா. இந்தா இப்போ கரெக்டாக தவிட்டேன். இப்போ இப்படி வந்தாச்சு, நம்ம சேஃபாக மேலே வந்தாச்சு. ஓகேவா? இங்கே என்ன பால் த்ரோ பண்ணுற மாதிரி இருக்கு. பரவாயில்லையே, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியே. அந்த பால் எடுத்து அந்த பேஸ்கெட்டில் கரெக்டாக த்ரோ பண்ணி அந்த டோர் ஓப்பன் ஆகும். பேஸ்கெட்டுக்கு மேலே இல்லை, கரெக்டாக பேஸ்கெட்டுக்குள்ளே த்ரோ பண்ணி டோர் ஓப்பன் ஆகும். பேஸ்கெட் பால் விளாட எனக்கும் தெரியும், கை தவறி மேலே போட்டேன், உடனே கிளாஸ் எடுத்துருவே. இப்போ இங்கே ஒரு உருவம் பார்த்தேன், எனக்கு மட்டும் தான் தெரிஞ்சா, நீ எதுவும் பார்த்தியா? ஐயோ, அது உருவம் இல்லை. நம்ம யார்கிட்ட தப்பிச்சு வந்தோமோ குண்டு சார் தான். அந்த ஆள்கிட்ட மாட்டாம எப்படியாவது தப்பிச்சிடணும். ஐயோ, பார்த்துட்டான். ஐயோ, துரத்துறான். சீக்கிரம் ஓடு. தப்பிக்கிறதுக்கு வழி பார்க்க சொன்னா கேஃபிட்டீரியா போய்கிட்டு இருக்க. ஓடி நாக்கெல்லாம் வறண்டுடுச்சு. அதே ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தேன், அதையும் பூட்டி தான் வச்சிருக்காங்க. நம்ம ஒருத்தர் தொலைத்திட்டோம்ல, அவனை ஆளே காணோம். நல்ல வேலையா அவன் நம்ம பின்னாடி வெள்ளம் சொல்லி நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ அவனை தேடிக்கிட்டு இருக்கியோ? வா, இங்கே ஏதோ வழி இருக்கு. இது என்ன பாத்ரூம் மாதிரி இருக்கு? மாதிரிலாம் இல்ல, பாத்ரூமே தான். பாத்ரூமா? இப்போதைக்கு இங்கே வந்தோம், எனக்கு எதுவும் வரல. வா, வெளியே போவோம். வெளியே போறதுக்கு தான் உள்ள வந்து. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? மேல வழி இருக்கு பாரு, இது வழியா தான் நம்ம தப்பிக்க முடியும். ஓ, இந்த பாத்ரூம்ல இப்படி ஒரு வழி இருக்கா? பரவாயில்லையே, வேற எங்கே வெளியே இருக்கா? ஆஹா, இவங்க ஜன்னல் வேறு இருக்குது, அது வழியே தப்ப முடியாதுல. யாரா இவன் நல்லது குதிச்சுக்கிட்டு இருக்கான்? கீழே போயிட்டானோ? உள்ளே வந்துட்டான். நவல்றா, நம்மளை போட மாட்டான், நவளவே மாட்டான் பாரு. பச்சைச்சுக்கா, கொஞ்சம் நவல்றா, நாங்க தப்பிச்சு போனோம். என்ன நவளவே மாட்டான்? இங்கே ஒரு மண்ணுக்குள்ள போஞ்சிக்கிட்டு இருக்கான். ரெடி 1 2 3 ஜூட். எப்பா, ஒரு வழி அங்கேருந்து வந்துட்டு தப்பிச்சிட்டோம். இங்கே பாரு, இங்கே வந்து நிற்கிறான். வழி சொல்கிறானா நமக்கு? இவன் உதவியும் பண்ணுறான், உபத்திரவும் பண்ணுறான். இவன் நம்பவா வேணாமா? வேகமாக மேலே கீழே கூச்சிட்றான்.
ஏ என்ன இவ்வளோ வேகமா ஓடுறான்? சரி சரி அவன் முன்னாடி போட்டோம், நமக்கா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். ஏய் இங்கே என்ன பெரிய ஃபேன் இருக்கு, நம்மளை எதுவும் கட் பண்ணிடுமோ? இது நம்மள கட் பண்ணாது, ஹைட்டுக்கு கொண்டு போகும். ஹைட்டுக்கா? என்ன ஹைட்டுக்கு? இது என்ன மேலே ரெட் கலரில் ஃபுல்லாக லைட்டாக வச்சிருக்கானுங்க. நல்லா கேட்டப்போ அது லேசர் லைட்டு, அதில் கை வச்சா கருகிடுவேன். என்னது கருகிருவனா? இவ்வளோ ஒரு விஷயத்த எப்போ சொல்கிற பத்தியா? நம்ம சேஃபாக லேண்ட் ஆகிக்கிறேன். ஏய் உண்மை சொல்லு, நானும் சேர்ந்து வெளியே வரணும் ஆசைப்படுறியா இல்லை இங்கேயே என்னை விட்டுட்டு நீ மட்டும் தனியாக போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கியா? இதே மாதிரி சந்தேகத்தோட வந்திருந்தா 2 பேரும் வெளில போக முடியாது. ஒழுங்கா தப்பிக்கிற வழியை பார்ப்போம். அங்க ஒரு குழி தெரியுது பாரு, அதில் குதிக்கணும். ஆஹா சேஃப் லேண்டிங்கு. இந்த குதிக்கிறத மட்டும் நம்மகிட்ட முதல்ல தள்ளி விட்டுட்டு பின்னாடி தான் சேஃபாக வரான். என்ன அடுத்த குழி இருக்குது? என்ன பெரிய குழியாக இருக்குது. நல்ல வேலை சேஃபாக இறங்கிட்டோம். திரும்ப குழி வரக்கூடாதாண்டவா? என்ன முட்டுச்சுந்தா இருக்குது, இங்கே தான் போய் ஆகணுமா? பரவாயில்லையே, சூப்பரா வழி தேடி கண்டுபிடிக்கிற போல. முன்னாடி என்ன வச்சு ரெஸ்ட் பண்ணிவிட்டு பின்னாடி சேஃபாக வரீங்களா? ஏன் பேச மாட்டேன்? இங்கே பாரு அடுத்த குழி. எல்லாமே பெரிய பெரிய குழியாக இருக்கே, எனக்கு கால் வலிக்குது. இந்த பக்கம் ஒரு வழி தெரியுது. அப்பாடா இதுதான் சின்ன குழி. அங்கே பாரு ஒருத்தன் தவிக்கிட்டு இருக்கான். இங்கே வேறு தவணுமா? கால் வலிக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குமா? டேபிள் சேர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஜூஸ் மிஷின் கூட தான் வச்சுருக்காங்க, அது குடிச்சிட்டு தெம்ப தம்பி. ஏய் நீ சொன்னது உண்மைதான். அந்த ஜூஸை குடிச்சா ஏதோ பவர் வந்துருக்கு பாரு, வேகமாக ஓடுறோம். இது ஓடுறதுக்கு இல்லை, கரெக்டாக தவறு இருக்கு. இதை வச்சு சீக்கிரம் தவி போயிடலாம் போல. நிறைய ஜம்ப் இருக்கு. ஸ்ப்ரிங்கு திரும்ப வச்சிருக்காங்க. இதுதான் நமக்கு பிரச்சனையே. ஆகா கரெக்டாக தவியாச்சு. ஒன்று மட்டும் கிராஸ் பண்ணால் போதாது, எல்லாத்தையும் கிராஸ் பண்ணணும். கரெக்டாக சொன்னேன். இது உண்மைதான் ஜுடிஸ். இந்த டோட்டல் கேம்லேயே நம்ம ஃபைனல் பார்ட்டை விட இந்த பார்ட்டில் தான் நம்ம ரொம்ப நேரம் விளாண்டுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா கரெக்டாக கடைசியில் போயிட்டு கீழே விழுந்துருவோம். ஜம்ப் பண்ணுறது கரெக்டான எப்படின்னு தெரியாமல் நிறைய தடவை மிஸ் பண்ணியிருந்தோம். ஆமாம் சுட்டீஸ், கடைசியாக நான் தான் அவனுக்கு முடிச்சு கொடுத்தேன். டாடாச்சு இந்த மிஸ்டேக் நீங்களும் பண்ணாதீங்க. அந்த ஸ்ப்ரிங்லேருந்து ஜம்ப் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஸ்ப்ரிங் மேலே கரெக்டாக ரன் பண்ணாலே போதும், அதே உங்களை ஜம்ப் பண்ணி விட்டுரும். இங்கே பாருங்க சுட்டீஸ், நமக்கு முன்னாடி ஒருத்த போய் விழுந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம நிறையா தடவை கீழே விழுந்தோம். இந்த மாதிரி நிறைய தடவை ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்கோம். பர்டிகுலர் சுட்டீஸ் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அவங்க ஒருத்தர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு நடுவில் தான் இந்த பாட்டை நம்ம முடித்தோம். எங்களை என்கரேஜ் பண்ணுங்க சுட்டீஸ். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட். ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம டாடா கேமிங் சேனலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆமாம் ஜுடிஸ், ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு பிறகு தான் இந்த பாட்டை நம்ம முடித்தோம். நான் ஒவ்வொருத்தரையும் இந்த ஸ்ப்ரிங்கில் ஜம்ப் பண்ணி போய்கிட்டு இருந்தேன். அது நிறைய தடவை மிஸ் ஆச்சு. மேலே தான் கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்களால இந்த பாட்டை நம்ம முடிக்க முடிஞ்சிச்சு. இது ஒரு ஆன்லைன் கேம் ஜுடிஸ். இந்த கேமை நம்ம கண்டினியூவாக விளாடும் போது செக் பாயிண்ட் ரீச் ஆகும். அந்த செக் பாயிண்ட் ரீச் ஆன பிறகு நம்ம இன்கேஸ் கீழே விழுந்தா கூட திரும்ப செக் பாயிண்ட் அந்த கேம் ரெஸ்யூம் ஆயிரும். பட் இந்த கேம் நடுவில் நமக்கு நெட்டு கட்டாச்சு அப்படின்னா தான் பெரிய பிரச்சனை. எனக்கு இந்த கேம் நடுவில் ஒரு 2-3 தடவை இந்த பிரச்சனை நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு 2-3 தடவை இதே பிரச்சனை வந்துச்சு. அதாவது பரவாயில்ல. ஆனால் அதுக்கு அடுத்து கேமோட எண்டிங் நம்ம வந்த பிறகும் சேம் இதே இஷ்யூ வந்து நம்ம திரும்ப ஃபர்ஸ்ட் இந்த பிளே ஸ்டார்ட் பண்ணோம். அந்த டைம் ரொம்பவே கடுப்பாக இருந்துச்சு. ஒருவேளை செக் பாயிண்ட் ரீச் ஆயிடும் சொல்லி நெக்ஸ்ட் நான் பார்ப்போம். இந்த டோர் ஓப்பன் ஆகும்போது இந்த ஸ்கூல்ல இருந்து வெளில இருந்தா ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். ஆத்தாடி இவனா இவன்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தானே சந்து பண்ணா தாண்டி வந்தோம். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இப்போ முன்னாடி கார்ல வந்து உட்கார்ந்துருக்கான், என்ன நடத்த போறானோ தெரியலையே. நம்ம அவங்கிட்ட தப்பிச்சு ஓடுறதுனால நம்மள போட்டி கூப்பிடுறான். போட்டி அவன் ஜெயிச்சு விடுவான்னு நினைக்கிறேன். அங்க பத்தியா போட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெடி ஜூட் என்ன ஃபர்ஸ்ட் ஓடுறான். சீக்கிரம் ஆக்சிலேட்டர் கொடு. ஆக்சிலேட்டரா எங்க இருக்குன்னு தெரியலையே. அதுவும் கால் கீழ தான் இருக்கும். வேகமா அழுத்து. அப்படிதான் சீக்கிரம் போ. ஸ்டீரிங் கை எடுக்கிற ஒரு ஆரம்பர் தீவா அதில் போ. அப்படிதான் அதில் பொண்ணா அது பூஸ்ட் அப்பு ஸ்பீடாக போகும். சீக்கிரம் ஓவர்டேக் பண்ணு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படிதான். என்ன இந்த கத்துறோம்? ஒருவேளை தோத்துட்டோம்னா கிளாஸ் ரூமுக்கே தூக்கிட்டு போயிடுவானோ? வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஒருவேளை தோத்துட்டோம்னா திரும்ப கிளாஸ் ரூம் போக வேண்டியிருக்கும். அதனால தோத்துடாத. அந்த ஆரம்பருக்கு பாரு அதில் போ, நம்ம ஸ்பீடாக போகும். ஆமாம் அப்படித்தான். எப்படியாவது அந்த பார்டர் கிராஸ் பண்ணிட்டோம்னா தான் நம்ம சேஃபாக வெளியே போக முடியும். கிளாஸ் ரூம் தப்பிக்கிறதுக்கு மலையெல்லாம் தவ வேண்டியதாக இருக்குது. தயவுசெய்து கரெக்டாக போயிரு. இங்கே பாரு கம்பி வச்சு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஒரு ஹோல்டு இருக்கு. கொஞ்சம் ரைட்டில் திருப்பிடு. இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும்போது கரெக்டாக தான் இருக்கும். ஓட்டமும் தெரியும்ல, பல்ல எங்க இருக்கு மேடு எங்க இருக்குன்னு. ஒரு வழியா எண்டிங் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வழியா சேஃபா லேண்ட் ஆயிட்டோம். ஐயா ஃபர்ஸ்டா வந்துட்டோம். ஃபர்ஸ்டா டோர் கிட்ட தான் வந்திருக்க. இன்னும் ரேஸ் முடியல. என்ன சொல்ற? ரேஸ் இன்னும் முடியலையா? இப்போ முடிய போகுது. எஸ் ஃபர்ஸ்டா ரீச் ஆயிடுச்சு. துரத்திட்டே வந்தானே எங்க அவனே? என்னவன் அவ்வளோ தூரத்துல நிக்கிறான்? நான் கிட்ட வரேன். உனதாண்டா ஒத்துக்கு வந்து வரியாடா? என்ன கிளி கிளிக்கிற? எப்படி பாத்துட்டு இருக்கான்? டேய் எரும மாடு செவடா நீ பண்ணி இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? ஐயோ பாவம், அவனை போட்டு இந்த கிளி கிழிச்சிருக்கே. ஒரு வேளை திரும்ப அந்த கிளாஸ் ரூம்ல போனோன்னு வையி உன்னை செஞ்சிருவான் பாத்துக்க. நீ வேற நீ எதுக்கு பயமுடுத்துற? தப்பிக்கலான்னு வந்துட்டு இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். எப்பதான் இதுக்கு எண்டு வருமோ தெரியல. இப்ப பாரு சொல்லி முடிக்கல, டைப் ஏற விட்டுருக்க. கிளாஸ்ல இருந்து தப்பிக்கணும்னா இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். பின்ன ஒரே டோரை வெளியே தான் நினைச்சியோ? அதுக்குன்னு ஒரு நியாயம் வேணாமா? இப்ப கூட பாரு
கீழே ஃபுல்லாக உள்ளு கம்பியாக வச்சுட்டு மேலே அடுக்க விட்ருக்கேன். கிட்ட பார்க்காமடா. டேய் நான் சொல்றது கேளு. கண்ணை மூடிக்கிட்டு எங்கேயும் பார்க்காம வந்துரு. நான் கூட அப்படிதானே வந்தேன். ப்ளீஸ் டேய் வாடா. அல்லாஹ் அல்லாஹ் டொண்டொடொங் யா அல்லாஹ் அல்லாஹ் நீ இல்லாத இடமே இல்லை ஃப்ரெண்டாலே ரொம்ப தொல்லை. 100க்கு 100 உண்மை. ஒரு நாள் எனக்கு ரொம்ப தொல்லை. பேசாம நான் கிளாஸ் ரூமையே இருந்திருப்பேன். வெளியே கூட்டு போறோம் சொல்லி கபி மேல நடக்க விட்டு வித்த காட்ட வச்சிருக்கேன். கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. எஸ், தலைவர் சொன்ன மாதிரி தான். நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம், கண்டிப்பாக வெளியே போய் தீருவோம். அது சரி, இங்கே யாரா சூப்பர் மேரி ஒருத்தன் இருக்கான்? அதான் எனக்கும் தெரியல. நம்மளே மாதிரி அவனும் ஸ்கூல்லேருந்து தப்பிச்சு வர்றவன் நினைக்கிறேன். தப்பிச்சு வந்து வெளியில் ஒன்றும் உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு, திரும்ப உள்ளே ஓடி வரான். டேய் வெளியே வாடா. இந்த பாரு படி இருக்குது, அந்த பக்கம் கேட் இருக்குது. ஆகா, வெளியே தப்பிச்சிட்டோம். இங்கே ஏதோ சிலை மாதிரி வச்சிருக்காங்க பாரு. வா சிலைக்கிட்ட போமா. நான் வாத்தியா சொல்ல. இல்லை சுடுறோம். அது சிலை கிடையாது, உள்ள வந்தானே ஒரு குண்டு சாரி. அவன் தான் கன்னோட நிற்கிறான். கேட்டா கிளாஸ் பிடிக்காம ஒரு ஸ்டூடெண்ட் வெளியே போனால் பெரம்பல் அடிச்சு உள்ளே கொண்டு வரலாம். கண்ணால் சுடுறான். அவன் தப்பிக்க வழியே இல்லையா? இவன் எதுவும் பண்ண முடியாதா? உங்ககிட்ட தான் ஒரு கன் இருக்குல்ல, அதை வச்சு சுடு. கன்னா என்கிட்ட எங்கே இருக்குது? உன் கையில் ஒரு பேப்பர் கன் இருக்கு பாரு, அதை வச்சு சுடு. ஓ, ஏதோ சுடலாமா? இன்னும் ஒரு பேப்பராக போகுது. ஏண்டா ஒரு புக்கை தூக்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்கான். ஒரு புக்கில் இருக்கிற பேப்பர் வச்சு எப்போ அவனை கொள்றது? அவன் லைஃப்பில் இவ்வளோ இருக்கு. அவ்வளோதான், செத்துட்டோம். खत्म बाय बाय टाटा गुड बाय. இந்த சான்ஸையாவது அவன் உருப்படியா கொல்லு. சொல்றது ஈஸி, செய்யறதான் கஷ்டம். இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஜெயிச்சிருவேன் சொன்னாதான் கேட்கும். என்ன மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா? வந்து நினச்சிக்கோ. அவன் இங்கே 2 பேரல் கண்ணை வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கான். நான் சின்ன கைத்து பாய்ச்சி சுட்டுக்கிட்டு இருக்கேன். நீ மோட்டிவேஷன் பேசிக்கிட்டு இருக்கியோ? வந்து அடி வாங்கி பாரு, தெரியும் என்ன அடிச்சும் அவளுக்கு. இது ஒவ்வொன்றும் 2 புக்கு வருது. நான் கிழிஞ்ச பேப்பர் வச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாரு, எவ்வளோ மறைவாக போனாலும் கரெக்டாக பார்த்து அடிச்சிடறான். இங்கே பாரு அடிச்சுக்கிட்டே இருக்கான். என் லைஃபு பாதி கீழே வந்துருச்சு. அவனுக்கு ஒன்றும் ஒரு சிங்கிள்% கூட குறையலை. நான் எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கேன். கூட ஹெல்ப் பண்ணாமல் உட்காந்து மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கஷ்டம் எனக்கு புரியுது. அவனை கொன்னாதான் உன்னால் வெளில போக முடியும். உன்னால் முடியும். டூ இட். ஓகே, ட்ரை பண்ணுறேன். சுட்டீஸ், இது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. இந்த செக்மெண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 25 நிமிஷம் மேலே தாண்டி விட்டுருந்தோம். முன்னாடி சொன்ன மாதிரி தான் 2-3 தடவை இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்து நெட்டு கட் ஆகி நம்ம திரும்ப ஃபஸ்ட்டு ப்ளே பண்ண ஆரம்பித்தோம். இந்த செக்மெண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 2-3 தடவை வந்து கடைசியாக தோற்றுக்கிட்டு இருந்தோம். இந்த டைமே பாருங்கள், நம்மளோட உயிர் 50% கீழே வந்துடும். அப்போயுமே அவனோட உயிர் வந்து ரொம்ப கம்மியாக தான் குறைய ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கடுத்து விடாமல் சுற்றிக்கிட்டே இருப்போம். இல்லை வேறு எப்படி அவனை அட்டாக் பண்ண நமக்கு தெரில. அதனால நம்ம சுற்றிக்கிட்டே இருந்தோம், சுற்றிக்கிட்டே இருந்தோம். நம்ம சுடும்போது அவனுக்கு லைஃப் ரொம்ப மெதுவாக தான் குறைய ஆரம்பிச்சு. அதுவும் நம்ம கண்டிப்பாக சுடும்போது மட்டும்தான். நம்ம சுடும்போது மேக்ஸிமம் குண்டு அவன் மேலே படலை. ஸோ எப்பப்பெல்லாம் படுதோ அவன் லைட்டாக வந்து குறைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அவன் சுடுற 2 பெரிய பீரைக்கு மேலே சுடும்போது நமக்கு 2 பெரிய புக்கு வந்து மேலே விழுறதுனால நமக்கு லைஃப் சீக்கிரம் குறைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நமக்கு பாருங்கள், ரெட் கலர் நமக்கு லைஃப் வந்துருச்சு. ஆனால் நம்ம தொடர்ந்து சுட்டுகிட்டே இருந்தோம். நம்ம கண்டிப்பாக சுற்றிக்கிட்டே இருந்தோம். சுட அவனுக்கு இப்போ ரெட்டாக மாறிடுச்சு. நீ கஷ்டப்பட்டு சுட்டுருக்க தேவையே இல்லை தெரியுமா? ஏன் பின் எப்படி அவனை சுட்டு கொள்றதா? நீ பேச செத்துருவான். இல்ல புரியல. இவ்வளோ சுட்டதை கதையா சொல்லிட்டு இருக்கியே. இதே மாதிரி என்கிட்ட பேசிட்டே இருந்தால் அப்படியே செத்துருப்பான். இவ்வளோ நேரம் நான் கஷ்டப்பட்டு விளாண்டதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். என்ன இந்த கத்துறான்? வெடிச்சு சதறி இருக்கான். பின்ன கத்தாமையா இருப்பான். சரி வா, ஒரு அவனுக்கு போட்டு தெரியாச்சு. இனிமேல் வெளியே போகிறதா நினைக்கிறேன். இப்போ எதுக்கு சுட்டுக்கிட்டு இருக்க? அவனை சுட சொன்னா அப்போ சுடாமல் இப்போ சுட்டுக்கிட்டு இருக்கியா? வா, வழி இந்த பக்கம் இருக்கு. ஆஹா, நம்ம வெளியே போகிறதுக்கு பஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. வா, பஸ்ஸில் ஏறி தப்பிச்சிருவோம். எனக்கு ஜன்னல் சீட்டு வேணும். எப்படியா இங்கேருந்து தப்பிச்சு ஓட நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேடிக்கை பக்கம் ஜன்னல் சீட் கேட்குது. இதையும் கூப்பிட்டு சுத்துறமே, நம்ம மேலே தான் தப்பு. உள்ளே விட்டு வந்துருக்கோம். பஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நம்ம தப்பிச்சிருவோம். சரி, இந்த பஸ் திரும்ப ஸ்கூலுக்குள்ள கொண்டு போயிடாதே, வெளில தான் கொண்டு போய் வரும். நீ வேற ஏன் புதுசாக கேட்டு பீதியை கிளப்புற? இங்கே பாரு, வெளியே தான் வந்திருக்கோம். வேற ஒரு டெஸ்டினேஷன் நம்ம ரீச் ஆயாச்சு. நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா. இது என்ன பார்க் மாதிரி இருக்கு? பொம்மையெல்லாம் நிக்குது. ஆய் பொம்மை. ஓகே ஜெரிஸ், ஒரு வழியாக அந்த கேம் நம்ம முடிச்சிட்டோம். கஷ்டப்பட்டு அந்த ஸ்கூல்லேருந்து நம்ம வெளியே தப்பிச்சு வந்தாச்சு. இதோட கேம் நமக்கு முடிஞ்சிருச்சு. இந்த கேம் கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்மளுக்கு 2 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எஸ்கேப் ரீசன் சூஸ் பண்ணியிருக்கோம். பை பை சுட்டீஸ்.